Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. எந்த மாதிரி கதையில் நீங்கள் நடிக்கவே மாட்டீங்க? நான் ஒரு ரவுடிசம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த டைம் வேலூரில் சத்யா படம் பார்த்தேன். மதுரை அதே மாதிரி காமிக்கணும். நான் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது கம்பெனி ப்ரொடக்ஷன் அப்படி தான் வச்சேன். நம்ம ஒன்று நினைப்போம், இந்த மாதிரி காமிக்கணும்னு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு முன்னாடியே பண்ணிட்டாரு. ஆஹா, வெளியே சாப்பாட்டால் நினைக்கிறாங்களே, அவ்வளோ சாப்பிட மாட்டேன். என்னடா நான் இவ்வளோ குண்டாயிட்டேன், அப்புறம் பிரியாணி உங்களுக்கு எதுக்கு கொடுத்தோம். யாரை பற்றியும் நான் தப்பாக பேசுறது இல்லை. இந்த உரண்டைக்கெல்லாம் போகிறது இல்லை வாயில. அந்த மாதிரி நம்ம விட்டு நம்ம வேலை விட்டு அப்படின்னு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். மாதம் மாதம் பேசணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வாரம் பேசுவோம் உங்களுக்கு. Crucianet வழங்கும் தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. வணக்கம். மறுபடியும் மீண்டும் மாதம் பேசணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வாரம் பேசுவோம் உங்களுக்கு. நல்ல விஷயம் தானே. படங்கள் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான 2 மொமெண்ட்டை பற்றி பேசணும். ஆர்ஜிவி ராம்கோபால் வர்மா அவரை இன்டர்வியூ பண்ண பிறகு நான் உங்களுக்கு பேசினேன். எனக்கு நல்லா இருந்ததுன்னு காரணம், எனக்கு பிடிக்கும் அவருடைய படங்கள். சத்யா, கம்பெனி, சர்க்கார், இதெல்லாம் ரொம்ப இருந்தது. நான் ஒரு ரவுடிசம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த டைம் வேலூரில் சத்யா படம் பார்த்தேன். ஒரு கேங்ஸ்டர் படத்தை அப்படி ஒரு லைவாக அவரோட இதில் எடுத்தாங்க. நம்ம மதுரை அதே மாதிரி காமிக்கணும், லைவாக ஒன்று காமிக்கணும்னு அப்போ நினச்ச ஒரு விஷயம் அது சத்யா. நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். கம்பெனி அது பார்த்தோன்னே அவரோட கம்பெனிக்கு ஃபேக்ட்ரின்னு வச்சுருப்பார். ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபேக்ட்ரின்னு, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபேக்ட்ரின்னு வச்சுருந்தார். கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது கம்பெனி ப்ரொடக்ஷன் அதுதான் வச்சேன். நான் கம்பெனி அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சக்கரவர்த்தி சார், ஜேடி சார்கிட்ட சொன்னேன். நான் கம்பெனின்னு வச்சது அந்த இதுவும் ஒரு காரணம். என்ன அப்போ அந்த டைம் எனக்கு கம்பெனி படம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது, கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சது. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒவ்வொரு இதாக பண்ணும்போது டீட்டெயில் அந்த சத்யா நான் பார்த்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சத்யா எல்லா இதுவுமே பிகுமார் தெரியும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அப்போ நீங்கள் அதை காமிக்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய அவர் சொன்னார் அந்த படத்தை பற்றி, எங்கேருந்து அவர் இன்ஸ்பயர் ஆனார், எப்படி இருந்தது அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணது ஒரு சந்தோஷம், பேசுனது ஒரு சந்தோஷம். ஆனால் எங்களுக்கெல்லாம் சுப்பிரமணியபுரம் பயங்கரமான ஒர்க்கு. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சத்யா இருக்குன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியுது. அப்போ எங்கே அந்த கனெக்ட் இருக்குது? எங்கே சத்யாவும் சுப்பிரமணியபுரமும் எங்கே மீட் ஆகுது? ரெண்டுமே கேங்ஸ்டர் படம் தான், ரவுடிசம் படம் தான். அங்கே தான் மீட் ஆகுது, அங்கே தான் பிடிச்சது. நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல, இப்படி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சமயத்தில் அந்த டைம் ஒரு படம், அந்த நம்ம அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு படமே இல்லை, ஒரு கதையும் இல்லை. மதுரையோட கேங்ஸ்டர் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த தீம் வச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு கேங்ஸ்டர் படம் சத்யா பார்க்கும்போது அது நமக்கு வந்து அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இன்ஸ்பிரேஷன் தான். அது கதையாக கிடையாது, பட் கதை நம்ம வச்சுருந்தாலுமே இப்படி ஒன்று அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அந்த லைவ்னஸ் அட்டன் பண்ணலாம், ஒரு தைரியம் கொடுக்குங்களா. அங்கே ஹிந்தியில் அவர் வந்து அவ்வளோ லைவாக ஒரு யதார்த்தமாக ஒரு படம் சத்யா ராம்கோபால் வர்மா பண்ணும்போது நம்ம ஏன் எங்கேயும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்த படமாக சத்யா நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சத்யா நான் பார்த்து அது எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. முறையாக சுப்பிரமணியபுரம் நான் பார்க்கும்போது அது எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு ஞாபகம் இருக்குது. நீங்கள் சத்யா பார்த்த அனுபவம் சொல்லுங்கள். வேலூரில் எங்கள் சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நினைக்கிறேன். அங்கே வேலூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஒரு போஸ்டர் இருந்தது சத்யா. அந்த போஸ்டர் நம்ம தமிழில் சத்யா போடுறோம். என்னடா தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ரவுடிசத்தை நம்ம ஒன்று நினைப்போம்ல, இந்த மாதிரி காமிக்கணும்னு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு முன்னாடியே பண்ணிட்டார். ஆஹா, நம்ம ஒன்று நினச்சோம். ஏன்னா நம்ம ஒன்று இருந்தது ரவுடிசம்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வேறு மாதிரி ஒரு 10 அடியாட்கள் இப்படிலாம் இருக்கும்போது அப்படி கிடையாது. நம்ம ஊரில் சாதாரணமாக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம எடுக்கணும் அப்படின்னு அப்போ இது பண்ணது.
ஏற்கனவே கதையை வச்சுருந்தாலும் ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் அட்டன் பண்ணுறாரு, அது நமக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்குது. கரெக்ட். அப்படி தான் நான் அதை பார்த்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கம்பெனி வந்தது. கம்பெனி வந்து இன்னும் எனக்கு பிடிச்சி சர்க்கார் வந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு இதாக இருந்தது. எல்லாமே லைவாக அவர் அடுத்த வளர்ச்சியை இப்போ பண்ணிகிட்ருக்காரு. சத்யாவோட ஒரு படி மேலே கம்பெனி. அது வேற ஒரு கேங்ஸ்டர் டைப் ஆஃப் படமாக ஒரு லைவாக 2 பேரை வச்சு 2 நண்பர்களை வச்சு அது போகிற ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஒரு தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபோனில் நான் பேசும்போதும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஆர்ஜி கிட்ட சொல்லும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அவர் சந்தோஷமாக தான் இது பண்ணார். அவர் ஹாப்பியாக அவர் தேங்க்ஸ் சொன்னார், அவ்வளோதான். இல்லை ஏன் சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்நேரம் உங்களுக்கு அது பழகி போயிருக்கும்ல. அப்படி கிடையாது. படம் பிடிக்கும்னு நீங்கள் சுப்பிரமணியன் சொல்லும்போது இத்தனை வருஷம் கழித்து இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஹாப்பி மூமெண்ட் தான். முதல் படம் பண்ணும்போது காமிச்சிக்கிறது வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அது எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இத்தனை வருடம் கழிச்சு சுப்பிரமணியம் பேசப்படும்போது எல்லோரும் வந்து எனக்கு சுப்பிரமணியம் பிடிக்கும்னு சொல்லும்போது அது சந்தோஷம்தான் தரும். இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் ஆர்ஜிவி அதுவும் சத்யா பற்றி பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னடா இத்தனை வருடம் நம்ம முடிச்சிட்டோம், அதிலிருந்து வேறு கேள்வி பார்க்குறாங்க. அப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பார்வை, நம்ம பார்க்குற பார்வை ஒவ்வொரு தடவும் பார்க்கும்போது வேறையாக இருக்கும். கரெக்ட். வேறையாக இருக்கும். நான் சத்யாவை இப்போ பார்க்கும்போது வேறு இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு இருக்கும். ஒன்றா நம்ம இது பண்ணுவோம். அந்த கேள்வியிலேருந்து கொடுக்கும்போது அவங்களே பண்ணாத ஒரு விஷயம், ஆமாம் நம்ம இப்படி பண்ணல, இப்படி வேறு பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கே தோணும். சுப்பிரமணியபுரம் என்கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சும் ஒன்று சொல்லும் போதும் நமக்கே தெரியாத சில விஷயங்கள் புதுசாக சொல்லுவாங்க. நம்ம அந்த இதோடு வச்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்க சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, ஆமாம் இப்படி இருக்கோ அப்படி நமக்கு அது ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கும். அதுதான் அவருக்கும் இருக்கும். எனக்கு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி உண்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றத ஒரு முக்கியமான கோராக எடுத்து எங்களோட ஜென்ரேஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ஆக்டர் வந்து நீங்கள். சுப்பிரமணியபுரமில் அவங்க ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக 2 பேர் இருக்காங்க. அதில் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, நீங்கள் கேரக்டர் எழுதும்போதே அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்களா, இல்லை அந்த பர்சனை பார்த்த பிறகு ஆட் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனை பார்த்தேன். அதுக்கப்புறம் தேடினது அது ஒன்று வேணும்னு. ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். நம்ம நிறைய நண்பர்களை சந்திக்கிறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப்லேயும் அப்படியே ஏதாவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அவங்களும் ஜாலியாக, அவங்க தான் ரொம்ப அரட்டை அடித்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பீப்புளாக இருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் டும்கா மாதிரி ரொம்ப ஃபன்னு, அசால்ட்டாக எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு இதாக அவங்க தான் அப்படி இருப்பாங்க. அந்த ஒரு சேலஞ்சிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த இது இருந்தது. அப்படி நம்ம நிறையா குரூப்பில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒன்று நம்ம படத்தில் பண்ணும்போது இப்படி ஒரு ஆள் வைக்கலாம் அப்படின்னு வச்சது. அப்படி தான். சில பேர் உங்களுக்கு வீடியோ பைட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதுக்கெலாம் தான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. வணக்கம் சசிகுமார் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய ஃபேன் சுப்பிரமணியபுரத்துலேருந்தே. அண்ட் ஆஃப் லைட் வந்து நீங்கள் பயங்கரமாக ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சித்தப்பா வைப்ஸ் ரேடியேட் பண்ணுறீங்க. அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே. அண்ட் கேள்விகள் எனக்கு பெருசாக இல்லை, 2 விஷயம். உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் சுப்பிரமணியபுரம் அண்ட் ஈசன். என்னதான் எனக்கு சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தாலும் சுப்பிரமணியபுரத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஈசன் பிடிக்கும். அண்ட் ஈசன் பற்றி நிறைய பேர் பெருசாக பேச மாட்டான்றாங்கன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. கிராஃப்டாகவே எனக்கு ஈசன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து உங்கள் கூட ஒரு நாள் ஒரு நல்ல நான்வெஜ் மீல் உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசை. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். பெரிய சாப்பாட்டால் நினைக்கிறாங்களே, அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு சித்தப்பா வைப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண ஒரு விஷயங்கள். சித்தப்பான்னு சொன்னோன்னே அவர் இந்த படத்துலேயே சித்தப்பா இருப்பார். யார்? சுப்பிரமணியபுரத்திலே. ஆமாம். ஹீரோயினுக்கு சித்தப்பா வந்து கனி சார். அவர் வரும்போது ஒல்லியாக வரும்போது பிரியாணிலாம் கொடுத்து அவரை குண்டாக்குனது. அப்புறம் ஷர்ட்டை கழட்டு அவர் அந்த கோடு போட்டு பண்ணும்போது தான், என்னடா நான் இவ்வளோ குண்டாயிட்டேன், அப்புறம் பிரியாணி உங்களுக்கு எதுக்கு கொடுத்தோம், அதுக்கு தான் கொடுத்தோம் உங்களுக்கு குண்டாக்குறதுக்கு அப்படின்ற சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னார், சுப்பிரமணியபுரத்தோட ஒரு ஈசன் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். சுப்பிரமணியபுரம் எல்லாருக்கும் பயங்கர ரீச் ஆகிடுச்சனால தான் ஈசன் இதால் அந்த டைம் நான் லென்த்தாக அந்த படத்தை எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு அது ஈசன் பிடிச்சிருந்தது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது.
அப்போ அந்த அந்த கலாச்சாரம், அந்த ரேவ் பார்ட்டி இதெல்லாம் வராத ஒரு டைமில் நமக்கு அது தெரிஞ்சவொடனே அதை போய் நான் பண்ணிட்டேன். அது இப்போ பண்ணியிருக்கணுன்ற தோணுன ஒரு விஷயம். இப்போ நான் அதை ரீஎடிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு வருஷன் ஓ அப்படிங்களா? ஈசன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிற மாதிரி ஒன்லி எடிட்டிங்கில் இப்படி பண்ணலாமே அப்படின்னு நான் இப்போ பார்த்துட்ருக்கும்போது ஈசன் நான் ரொம்ப பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு தடவை பார்க்கும்போது, இந்த வருடம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இப்படி ஒன்று பண்ணலாம், இந்த ஒரு வருஷனில் இதை மாற்றி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது பண்ணுவேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சுப்பிரமணியபுரம் கிராஃப்ட்டுக்கும் ஈசன் கிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா சுப்பிரமணியபுரம் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ஆனால் ஒரு படி மேலே உங்களோட கிராஃப்டாகவே ஈசன் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதனால் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட மேக்கிங்காக இருக்கலாம். சுப்பிரமணியபுரம் சக்ஸஸ் ஆனாலும் அது எல்லாமே பார்க்கப்பட்டுருச்சு. எந்த விஷயம் பண்ணாலுமே அந்த சக்ஸஸ் எது பண்ணாலுமே அது பார்க்கப்படுது. அது சக்ஸஸ் ஆகாதனால, ஈசன் வந்து அவ்வளோ போகாதனால அது நிறைய விஷயங்கள் கவனிக்கப்படாமல் போயிடுச்சு. ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனால் தான் நம்ம சாதாரணமாக எடுத்த விஷயங்கள் கூட கவனிக்கப்படும். சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வேறு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலட்னா அது எங்கே நம்ம நிறையா பண்ணியிருப்போம், சுப்பிரமணியத்தோட நிறைய அட்டன் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து கவனிக்கப்படாமல் போயிருக்கோம். அந்த மாதிரி நிறையா நாங்கள் அதில் பண்ணோம். நிறைய விஷயங்கள் சுப்பிரமணியம் சின்ன ட்ராலி வச்சு பண்ணது, நிறைய மூமெண்ட் ஷாட்ஸ்லாம் நிறைய அதில் ஈசனில் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு கேரக்டர் இங்கே இருக்கும், இங்கே இருந்து அப்படியே நடந்து அவள் தற்கொலை பண்ண போவா, அந்த பொண்ணு வந்து அப்பா இங்கே நிற்பார், அப்படியே நடந்து போனால் அங்கே அப்பா நிற்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறையா பண்ணோம். அது கவனிக்கப்படல, அதனால ஒன்றும் நாங்கள் அது எங்களுக்கு வச்சுக்கிட்டோம் ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறையா அதில் இருக்கும். கதவை திறந்துட்டு வரும்போது ஒரு கேமரா போயிட்டே இருக்கும். கதவை திறக்கும்போது அந்த லீக்கில் தான் சவுண்டே வரும். 2 பேர் அந்த பக்கம் பேசிக்கணுன்னா, ஒரு கண்ணாடி டோர் இருந்துச்சுன்னா கண்ணாடி டோருக்கு அங்கே இருந்தால் என்ன பேசுகிறோம் இங்கே இருக்கவங்களுக்கு கேட்காது. அப்போ கேமரா இங்கே இருக்கும், ஒரு ஷாட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும். சமுத்திரக்கனி என்கொயரி பண்ணிகிட்ருப்பார். அப்போ ஒரு கேரக்டர் அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ கேமரா போயிட்டே இருக்கும். அப்போ அந்த கதவை திறந்து டீ கொண்டு வர பையன் வரும்போது தான் அந்த சவுண்டு வரும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும். மூணுனே சவுண்டு கேட்காது. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணோம். அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அது அவர் கவனிச்சிருக்கிறதுனால அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அது கவனித்து பார்க்கும்போது வந்துடும். இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது. எனக்கு ஈசனோட மோஸ்ட் ஃபேவரட் மெமரி வந்து என்னோடய சீனியர் ஒருத்தருக்கு ஜில்லா வீட்டு பாட்டு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட். நாங்கள் எவ்வளோ காலேஜ் கல்ச்சுரல்ஸில் அந்த பாட்டுக்கு ஆடிருக்கோம். அந்த பாட்டே தனி கதை. அது இப்போ அந்த படம் இல்லைனாலுமே கூட அந்த பாட்டு மட்டுமே ஒரு தனி கதை. அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணுன்றது எப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சு? அந்த பாட்டே ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. நாங்கள் ஹைதராபாத்தில் சுப்பிரமணியபுரத்துக்கு அவார்டு வாங்குறதுக்கு போயிட்டுருக்கும்போது ஜேம்ஸ் சார் ஃப்ளைட்டில் அந்த பாட்டு கேளுன்னு சொல்லி கேட்க சொன்னார். அந்த ஒரு பாட்டு பண்ணிங்க வேற ஒரு படத்துக்கு பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேளுன்னு சொன்னார். கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்கே அந்த பாட்டு அப்படின்னு. இல்லை அந்த பாட்டை வந்து அந்த படத்துக்கு நான் ஒரு படத்துக்கு இது பண்ணேன், இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி கேட்கல, ஒரு ஐட்டம் சாங்காக தான் கேட்டோம், இது என்ன இப்படி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை அந்த இதிலேருந்தே எடுத்துட்டாங்க. பாட்டும் சரியில்லை இதுவும் இல்லைன்ட்டு அவரை மியூசிக் டைரக்டராக அதிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பாட்டு உங்கள் பாட்டில் நம்ம படத்தில் வைக்க முடியாதுன்னாரு. இப்போ நல்ல பாட்டு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வச்சுக்கிறேன், ஈசனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டை. எங்கன்னா இதுக்கு நான் ஒன்று சீன் ரெடி பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு சீன் நான் ரெடி பண்ணி அந்த சீனுக்குள்ளே அதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சுண்டக்கஞ்சி இது பண்ணுற மாதிரி வச்சு அங்கே ஒருத்தவங்க இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்க ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து வெறும் பப்பும் பார்மா தான் இருக்குது. இது வந்து ஜில்லா விட்டு ஜில்லா சாங்கு, நல்ல சாங்காகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் மாற்றணும். அப்போ பீச்சில் சுண்டக்கஞ்சி இது பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பையனை இவர் சொல்லுவார், நீ என்னோடய இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளோ நாள் அங்கே தான் பண்ணுவா, நம்ம இடத்துக்கு வான்னு சொல்லி அது அவரோட இடமா ஒன்று மாற்றினது. நமோ நாராயணன் இருக்கிற ஒரு இடமா கோபால் அவர் பேர், அந்த கோபால்ன்ற அந்த கேரக்டர் இருக்கிற இடம் அங்கே தான் நான் போய் சுண்டக்கஞ்சி இது பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்படி நம்ம எடுத்த ஒரு சாங்காக தான் அதை பார்க்குறேன். எந்த லிரிக் எதுவுமே மாற்றலை, எதுவுமே அப்படியே லிரிக் மோகன்ராஜ் அப்போ தான் மோகன்ராஜ் லிரிக்ஸ், மோகன்ராஜோட முதல் பாடல் அது.
அவரும் சோகத்தில் இருந்தாப்புல, என்னடா பாட்டு இதாகிடுச்சுன்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாட்டை அது மோகன் ராஜ் இவர் தான் லிரிக் எடுத்தான், நான் நல்லா இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி தான் மீட் பண்ணேன் அவரை. இந்த பாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஸோ ஜில்லா விட்டு நல்ல லிரிக்ஸ் அது. ஜில்லா விட்டு உருவான விதம் இதுதான். இதுதான். சூப்பருங்க. ஸோ அதான் லிரிக்கலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. லிரிக்கலாகவே ஈஸியாக அந்த இடத்துல ஒரு ஐட்டம் நம்பர் வந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக இதை வச்சு அது ஐட்டம் சாங் இல்லாமல் நாங்கள் அந்த அவங்களுடைய வருத்தத்தை இதை பண்ணி பாடுவாங்கன்னு சொல்லி தினேஷ் மாஸ்டர் அவர் தான் இது பண்ணார். அது டான்ஸும் ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப ஒரு செட்டிலான ஒரு ஸ்டெப்பே வந்து ஒரு ரிதமிக்காக லைட்டான ஒரு மூமெண்ட்டு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சுஜாதா மாஸ்டர், அப்புறம் யாரை இது பண்ணலான்னும் போது சுஜாதா மாஸ்டர் அவங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த கேரக்டருக்கு நடிக்க வச்சு அது ஒரு டான்ஸாக இல்லாமல் இது பண்ணி அவங்க நடித்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த பாட்டில் ஒரு சிக்னேச்சரை பிடிச்சது தான் தினேஷ் மாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எவ்வளோ பாடல்கள்லாம் அவங்க சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு அவர் வந்து அது வரைக்கும் ஃபாஸ்ட் பீட்டாக போயிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அதை பிளான் பண்ணி தான் வச்சது நம்ம. இல்லை நீங்கள் பண்ணுற எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருந்தது, சும்மா லுங்கியை இது பண்ணிவிட்டு லைட்டான ஒரு ஸ்டெப்பாக அதில் இருக்கணுன்றதை பிளான் பண்ணி அவர் ஒரு ஸ்டெப்பாக அங்கே காமிச்சார். இந்த இது ஓகே, அந்த இது ஓகே, அதில் ஒன்று ஃபைனல் பண்ணி அப்படி தான் நம்ம போனது. அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான நபர்கிட்டேருந்து பரத்குமார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எந்த மாதிரி கதையில் நீங்கள் நடிக்கவே மாட்டீங்க? அப்படி நான் யோசிக்கலையே. அப்படி எதுவும் யோசிக்கலையா? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வுட் யூ நெவர் ஆக்ட் இன் அண்ட் ஒய்? இதான் கேள்வி. தெரியல அப்படி ஒன்று. அதாவது எனக்கு நமக்கு உடன்படாத ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இப்படிலாம் வேணான்னு ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி கூட இருக்கும் நமக்கு. ஓகே, ஷங்கர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வென் டு யூ ரியலைஸ் ஆர் ஃபைனலைஸ் திஸ் இஸ் த ஸ்டோரி ஐ எம் கோயிங் டு டெல் த வேர்ல்டு? ஒரு டிரெக்டர் இதான் நான் பண்ண போகிற படம், இந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற முடிவை ஒரு டிரெக்டராக நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நமக்கு அடுத்து இது பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று நமக்கு. 3 கதை வச்சுருந்தாலும் இந்த கதை போகலாம், இதுதான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இப்போ இந்த கதைக்கு போகலாம் அப்படின்றது நம்ம மனசு சொல்லும். ஒரு விஷயம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒன்று சொல்லும், இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ இது அப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும். அது 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 3 கதை வச்சுருந்தோம்னா இந்த கதையில் இதுதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இது இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்ம மைண்ட் ஒன்று சொல்லும். அதை ஏற்றுட்டு தான் நம்ம போவோம். அப்படி தான் எனக்கு தோணும். மனசு ஒன்று சொல்லணும்னு சொல்கிறீங்கல்ல, மனசு எப்படி சொல்லும்? மனசு எப்படி சொல்லணும்னா, ஒரு பாசிட்டிவிட்டி தான் அது. நம்ம தான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கலாம், வேறு ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்கிரிப்டாக இருக்கலாம். அதை வாசிச்சிருக்கும்போது நம்ம ஒரு 3 ஸ்கிரிப்ட் வாசிக்கும்போது நமக்கு ஒன்று யோசனை வரும், நமக்கு ஒரு யோசனை சொல்லும். இது சொல்கிறதான் இது கேட்கும், இது கேட்குறது தான் இது கேட்கும், ரெண்டுக்கும் ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு என்ன சொல்லணும்னா, இது இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோணும். அந்த தோணும்போது அதை நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லும் போதும் நான் கேட்கும்போதும் எனக்கு மனசார பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், மனசார பிடிச்சிருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? அந்த பிடிப்பு தான் ஒன்று. அது கிராஸ்பிங் பவர். அது நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த கதை எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, இது இப்போ சொல்லுது, இப்போ நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. ஸோ அப்போ அது பண்ணணும்னு தோணும். அப்படி தான் நான் அது பண்ணுறேன். ஓகே, ஒரு ஆக்டராக நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்க, அது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மனசுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு மனசு சில கேல்குலேஷன்லாம் போடும் தானே? இல்லை அப்படி இல்லையா? என்ன கால்குலேஷனு? இப்போது போன படம் இப்படி பண்ணியிருக்கோம், அடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதுக்கு நடுவில் இது கரெக்டாக ஃபிட் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் அவங்க மனசில் ஓடுமா ஒரு கதை கேட்கும்போது? இல்லை, கதை கேட்கும்போது அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிடணும். போன படம் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த படம், அப்போனா நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதை கம்பேர் பண்ணுற புதுசாக கேட்குற மாதிரி தான் கேட்கணும். அந்த டைம் அந்த மொமெண்ட்டில் நமக்கு பிடிச்சிருக்கான்ற ஒரு விஷயந்தான். அந்த டைம் அந்த மொமெண்ட்டில் நீங்கள் சொல்கிற கதை எனக்கு இன்ஸ்பயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணால் அது பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட படம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்ன கதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் முதல் தடவை கேட்டேன், எனக்கு பிடிச்சது ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் கொடுக்கணும். அது சில சமயம் என்னோடய அலவரிசையில் இருக்கலாம், சில சமயம் அது தப்பியும் போகலாம், அது மாறலாம். ஸோ நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க அதை வேறு விதமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, அதான் ஒன்று. ஸோ அடுத்து வேறு நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்துடும். நமக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். 2 தான், ஒன்று பிடிக்காமல் போயிடும், ஒன்று மிஸ் ஆகும், மிஸ் ஆகாது, 2 தான்.
கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது பர்சனல் கொஸ்டின். ஒரு முடிவு எடுத்த பிறகு உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ்லாம் வருமாங்க? நம்மளே இப்போ ஒரு படத்துக்கு எஸ் சொல்கிறோம், அவ்வளோ பெருசாக கூட வேணாம், ஏதோ ஒரு முடிவு எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்கோமா அப்படின்னு மறுபடியும் உங்களே நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரியான இதெல்லாம் உண்டா? குழப்பங்கள்லாம் உண்டா? குழம்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு, சந்தேகப்பட்டோம்னா அது கரெக்டாக வராது. அது என்ன இதுலையோ அதில் நம்ம போயிடணும். ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தால் அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அது கரெக்டாக வருமா, இதை மாற்றலாமா, இதை இப்படி பண்ணலாமா, அப்படி வரும். அது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இதை இப்படி மாற்றலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா. இல்லை டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த டவுட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வைப்போம். அவசரப்படுறதில்ல. இந்த மாதிரி வந்து உடனே நம்ம அவசரப்பட்டு பண்ணுற இது கிடையாது. ஸோ அப்போ டைம் எடுத்துக்கிறோம். நம்ம டைம் எடுத்து தானே பண்ணுறோம். அப்போ அதை ஓட்டி பார்க்குறோம், அது அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறோம். இது கரெக்டாக இருக்குமா, இது இல்லை இருக்காதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். அப்படி தான் பார்க்குறேன். இப்போது ஒரு படம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு, ஒரு ஆக்டராக வச்சுப்போமே, ஒரு படம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு, இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டினோ ஒரு பொறுப்போடு சேர்ந்த ஒரு சந்தேகமோ வரலாம். அந்த நேரத்தை அந்த சந்தேகத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சந்தேகம் இல்லை, நம்ம ஒரு 1 வீக்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்ட்டு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்னா அதுக்கான விஷயங்கள் அதுவே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று தப்பாக போகும்போது எல்லாம் தப்பாக போயிட்டே தான் இருக்கும். சில விஷயங்கள் அப்படி தப்பாகவும் எனக்கு நடந்திருக்கு. தப்பாக போனால் எல்லாமே தப்பாக தான் போகும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நல்லதாக்க எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், அது கரெக்டாக ஆகாது. ஸோ அப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சில ஸ்கிரிப்டெல்லாம் வந்து நம்ம வந்துடும். அதை ஏதாவது பண்ணலாம்னா அது அவ்வளோதான் அதோட லைஃப். நம்ம அதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த சக்ஸஸ் யாருனாலையும் தடுக்க முடியாது. அது போய்கிட்டே இருக்கும். ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது போய்கிட்டே இருக்கும். எப்படி இது பண்ணாலும் அது அவன் மவுத் பப்ளிசிட்டிலையோ அதுலேயோ போய்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் மாற்ற முடியாது. ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும், என்ன நம்ம நிப்பாட்டிடலான்னு போராடினாலும் அது அவ்வளோதான், இறங்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம என்ன இதுவும் பண்ணவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது கரெக்டாக வரல, இதை என்ன சரி பண்ணலாம், இது சரி பண்ணலாம். அப்புறம் படம் முடிச்சுட்டும் அதை என்ன சரி பண்ணலான்ற ஒரு விஷயம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுச்சுன்னா அது நம்ம கையிலே இல்லை. கரெக்ட். அது ஆடியன்ஸ் கையில் தான். அது வரைக்கும் தான் நம்ம முயற்சி எடுக்க முடியும், மாற்ற முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் தான் அது இருக்குது. அடுத்த கேள்வி, ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் வருது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஃபுல் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டாருன்னா சசிகுமார் பண்ணுவாரா? பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணி ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன முடியாதுலாம் சொல்ல முடியாதுல்ல. அது நல்லா இருந்தது, அதுக்குள்ளே நம்ம பண்ணணும், அதுக்கு பண்ணால் பண்ணுவேன் கண்டிப்பாக. என்னைக்கா ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்க? நான் வந்து தாரத்தப்பட்டைக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் அதில் வரல. நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஷேவ் பண்ணி கடுக்கன் போட்டு இந்த மீசை வச்சு எல்லாம் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப அவையாக இருந்தது. ஸோ என்னோடய முகமாக இல்லாமல் வேற ஒரு முகமாக அது தோணும் அப்படின்னால தான் அதுக்கப்புறம் திருப்பி தாடியும் அந்த லாங் ஹேர் வச்சு கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஒரு ஆக்டராக டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? நான் ஏன் டெசிஷன் மேக்கிங்குள்ளேயே வரேன் அப்படின்னா, அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது. நம்ம ஒரு கதைக்கு இப்போ ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா வெளியில் அது சசிகுமார் படம் தானே, நாங்கள் அப்படி தானே அதை பார்க்க போகிறோம். அப்போ உங்களோட தலைமையில் தான் அது எங்களுக்கு வந்து சேருது. அப்போ டெசிஷன் மேக்கிங்கிறது சினிமாவில் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது. அதில் ஒரு டெசிஷன் மேக்கிங்னா எந்த மாதிரி கதை போகணும், இது நம்ம ஓகே பண்ணி தான் வரும். அது சரியாக போகலன்னா அது நம்ம மேலே தான் வரும். அது என்னோடய படமாக தான் இருக்கும். இது சரியாக பண்ணலைன்றது. சரியாக பண்ணோம்னா அது நமக்கு தான் வரும். ரெண்டுக்குமே நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற ஒரு விஷயம். அப்போ அதை ப்ராப்பராக சூஸ் பண்ணி அந்த டெசிஷனை கரெக்டாக பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாக அது இருக்கும். ஒன் மோர் வீடியோ, ஃப்ரீடம் படத்தினுடைய டைரக்டர் சத்யசிவா. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவான பர்சனாக இருப்பாங்க. சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக இருப்பாங்க. சினிமாவில் நெகட்டிவாக இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் வந்து ஹீரோவாக இருப்பாங்க. பட் சார் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவாக இருக்கட்டும், ரியல் லைஃபாகவே இருக்கட்டும், எப்போவுமே ஒரு ஹீரோவாகவே இருக்கார். யாருக்குமே எந்த கெட்டதும் நினைக்க மாட்டார். ஒருத்தரை பற்றி
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவறாக பேசினதை நான் கேட்டதில்லை. ஸோ இவ்வளோ ஒரு நல்லவராகவே இருக்கீங்களே சார், இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா சார்? இதெல்லாம் ரெண்டும் தான். சில சமயம் பாசிட்டிவாக இருக்கும், சில சமயம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் அதை ஏற்றுக்கணும். பார்க்குறவங்க எல்லாரும் ம் ஆர் உங்கள்கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே ம் இவ்வளோ நல்லவரா அவர் இருக்காரே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மனுஷனா நீங்கள் இருக்கீங்களே, ம் எப்படி முடியுது? தெரியலையப்பா அப்படின்னு தெரில. நானாக இருக்கேன், நான் அப்படியே வளர்ந்துட்டேன். மேபி எந்த அது தெரில, எனக்கு என்னன்னு தெரில. நானாக இருக்கேன், அவ்வளோதான். நான் எந்த இதுவும் ஆகாமல் நான் நானாகவே இருக்கேன். அப்படி தான் நான் பார்க்குறேன் தவிர அது அவங்களுடைய பார்வை. அது எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கிறது ரொம்ப கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் அதை நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு கிடச்சிருக்குது, நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் ரெண்டாவது இன்னொன்று, யாரை பற்றியும் நான் தப்பாக பேசுகிறதில்ல. அந்த உரண்டைக்கெல்லாம் போகிறது வாங்கல. அந்த மாதிரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்ற இருக்கணும். மற்றவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசுகிறதில்ல, யாரையும் நெகட்டிவாக நான் பேசுகிறதில்ல. மேபி அதாக இருக்கலாம், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அவங்க பிடிக்கலாட்டியும் அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்றனால அதை வந்து பாசிட்டிவாகவே நம்ம சொல்லிட்டு போயிடும். மேபி அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரம்லேயும் உண்மைகள் இருக்குது, ம் ஈசன்லேயும் உண்மைகள் இருக்குது. அப்போது உங்களுக்கு எஸ்பெஷலி உண்மை அவசியமாக இருக்கா ஒரு கதையை பில்டு பண்ணுறதுக்கு? எனக்கு வர்ற கதைகள் நான் சூப்பர் ஹீரோ கதை பண்ண முடியாது. உங்களில் ஒருத்தனாக தான் நான் காமிக்க முடியும். சராசரி மனிதனோட கதை தான் எனக்கு வரும். அப்போ ஒரு ஏன் இவ்வளோ தூரம் என் படத்தை பார்க்குறாங்கன்னா, நம்மளில் ஒரு ஆள், ஒரு சராசரி மனுஷனோட கதை, நம்ம வீட்டில் ஒரு ஆள், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆள், நம்ம தம்பி, நம்ம அண்ணனோட கதை அப்படின்னும் போது அது உண்மைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, யதார்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சித்தப்பாவாக இருந்ததும், அப்பாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஒரு விஷயத்திலும் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும் அப்படின்னும்போது சராசரி மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒன்று, அப்போ அது உண்மைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அதுதான் அவங்கள ஈஸியாக கனெக்ட் ஆகுது. யதார்த்தமான ஒரு படமாகவும் லைவாகவும் ஒன்று பண்ணுது. நான் ஒரு ஹீரோயிசமாக நான் பண்ணுறல எந்த படமும். இது நீங்கள் ஆக்டராக சொல்கிறீங்கல்ல, ம் நான் வந்து ஒரு ரைட்டர் டிரெக்டராக ம் ஒரு ட்ரூத் இருந்தால் தான் நமக்கே ஒரு நம்பிக்கை வருமா? இதை கன்வின்சிங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும், இது நம்பகத்தன்மையோடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியுன்ற நம்பிக்கை நம்ம கதை மேலே வரணும்னா அந்த கதையில் உண்மை சம்பவம் இருக்கணுமா, உண்மைகள் இருக்கணும். இல்லை, அந்த கதை உண்மை மாதிரி இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் ஃபிக்ஷனாக நீங்கள் சொன்னாலும் அது உண்மையாக இருக்கிற மாதிரி ஆக்கிடுவோம். அது காரணம் நாங்கள் அதை வந்து யதார்த்தமாக பண்ண வேண்டிய அது ஒரு இது. உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி இந்த ஊரில் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அப்போ நேட்டிவிட்டியோடு நம்ம பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு உண்மையாகிடுது. எந்த ஃபிக்ஷன் கதை சொன்னாலுமே ஒரு நேட்டிவிட்டியோடு நம்ம சொல்லும்போது அது உங்களுக்கு வந்து யதார்த்தமாக சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நிஜமாகவே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்த, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த சீன் அது என்ன உங்களுக்கு? என்ன கஷ்டமாக இருந்தது? இல்லை, அந்த சீன் தான் எங்களுக்கு கஷ்டமாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்த சீன். ஏன்னா 15 நிமிஷம் சீனு, உள்ளே வர்றதுலேருந்து கடைசி டான்ஸ் ஆடுற வரைக்கும் ஒரு சீனு. ஸோ அந்த சீன் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு சீன். எதனால்? மூடு நிறையா மாறணும். அதில் ஒரே மூடு கிடையாது. ஒரு சீன் வந்து 15 நிமிஷம் போகுது. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்ததுலேருந்து மம்பட்டியான் சாங் முடிகிற வரைக்கும், அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். இந்த 15 நிமிஷம் ஒரு சீன் மட்டும் 15 நிமிஷத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த சீனு வந்துட்டு பேசிட்டு வர்ற வரைக்கும் அந்த ஹோல் சீனு நைட்லேருந்து வரும். ஸோ அப்போ அதோட செயின் ஆஃப் இது. அப்போ எல்லா மூடும் அந்த இதில் இருக்குது. 15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணணும், நம்ம நிற்க வைக்கணும், இதெல்லாம் இருந்தது. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. டான்ஸ் ஆன அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நிறையா தவிர்த்தேன் டான்ஸ். இதில் வந்து எனக்கு கதை சொல்லும்போது டான்ஸே இல்லை, எனக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா ரகு தான் மாஸ்டர். அவர் ஃபஸ்ட்டு ரகு மாஸ்டர். ஏன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தெரியும், தம்பியை தெரியும். என்னடா இங்கே அப்படின்னு டான்ஸ் அப்படின்னு. அப்படியே நான் அந்த பையன் ஆட போகிறேன் தான் கதையிலே. அந்த பையன் தான் ஆடுவான், அவங்க வச்சுருக்கும்போது அந்த பையன் தான் ஆடுவான். மம்பட்டியான் சாங்க்கு அந்த பையன் மட்டும்தான் ஆடுவான், நாங்கள் கிடையாது. அப்படி தான். அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க புல்க.
அப்போ நீங்கள் கொண்டு அப்படியே போயிரு என்னெல்லாம் அதில் ஆட சொல்லலை, தர்பதாஸுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அது பசங்களோட ஆடும்போது அது ஜாலியாக ஒரு ஈஸியாக்கிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக்கி அந்த ஹூக் ஸ்டெப்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ரொம்ப ஜாலியாக அதை ஆடிட்டு வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி சந்தித்தோம். அந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியமான சக்ஸஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே அது ரொம்ப முக்கியமான ஒரு சக்ஸஸாக மாறிடுச்சு. அண்ட் நானிலேருந்து எஸ்எஸ் ராஜமௌலிலேருந்து எல்லாருமே அதை ட்வீட் பண்ணி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி. நீங்களும் மேடைகளில் பேசும்போதெல்லாம் அந்த சக்ஸஸை ஓன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வெற்றிகள் வரணுன்றது என்னோட ஆசை. அது ரொம்ப சந்தோஷமான அந்த சக்ஸஸை பார்க்குறேன். எல்லாரும் சொல்லும்போது அது எங்களோட வெற்றி அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அது சார் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி நாங்கள் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஒரு இதாக இருந்தது. என்னென்னா ஒரு ஃபேமிலி படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, இவ்வளோ கூட்டம் வரும், அதனால் இந்த மாதிரி படங்கள் கொடுத்து அவங்க பார்க்க தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது. தேட்டரில் நாங்கள் ஒவ்வொரு தேட்டரும் விசிட் பண்ணும்போது அவ்வளோ கூட்டம், எல்லாம் ஃபேமிலி, எல்லா ஜென்ரேஷனும் வந்து பார்த்த ஒரு விஷயம், அது நல்லா இருந்தது. அது சுப்பிரமணியபுரம் வந்த பிறகு நிறைய கேங்ஸ்டர் படங்கள் வர ஆரம்பிச்சிது, வயலன்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிது நிறையா. ஆமாம், டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்து மறுபடியும் அதை வந்து நீங்கள் ஸ்வீட் ஃபிலிம்ஸ்லாம் வரதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டீங்க. ஃபீல் குட் படமாக வரும், நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அது நல்ல விஷயந்தான். அது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்துருக்கு படம். அதை தான் சொல்லுவேன். நான் சொல்லும்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அது எங்களோட பர்சனல் வெற்றி மட்டும் கிடையாது, அது எல்லாரோட வெற்றியுமாக தான் அதை பார்க்கணும். இப்படி இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீல் குட் படம் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் படம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு இதாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு வந்துருச்சு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.